இன்னைக்கு மார்கழி மாதம் 11வது நாள். அது மட்டும் இல்லாம திருவாதிரை நோன்பு வேற. வழக்கம் போல பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றி கோவிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும் இன்னைக்கு மாங்கல்ய விரதம். நாள் முழுக்க உபவாசம் இருந்து 6 மணிக்கு மேலதான் பூஜைலாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுவேன். சிவபெருமானுடைய தீவிர பக்தனான சேந்தனாரின் ஞாபகார்த்தமாக இன்றைய தினம் திருவாதிரை களி செஞ்சு படைக்கிறது வழக்கம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு வாசனை வர அளவுக்கு சிவக்க வறுத்துட்டு 2 ஏலக்காவும் சேர்த்து கொரகொரப்பு நுணுக்கி எடுத்துக்கணும். 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா, கரெக்டா 5லேருந்து 5.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. இப்ப களியெல்லாம் கிண்டி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்து நெய்ல வறுத்த முந்திரி இருப்பெல்லாம் போட்டா சூப்பரான களி ரெடி ஆயிரும். 7 விதமான நாட்டுக்காயெல்லாம் போட்டு 7 கறி கூட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். எல்லா வேலையும் முடிஞ்சாச்சுங்க. 6 மணிக்கு மேல விளக்கு ஏற்றி படையலும் போட்டு பூஜையை நிறைவு செய்துட்டேன். ரொம்ப சிம்பிளா தாங்க செஞ்சிருந்தேன். ஆனா மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு விளக்குல பார்க்கலாம்.